ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் gvbalajee. இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, டோவோ ரெஸ்டாரண்ட். இது வந்து மயிலாப்பூரில் இருக்குது. மயிலாப்பூர் ராதாகிருஷ்ண சாலையில் இருக்குது. இது வந்து ரைட் ஆப்போசிட் டு நியூ வுட்லேண்ட்ஸ் ஆர் சவேரா ஹோட்டல். அந்த பிரிட்ஜு கீழவே லெஃப்ட் சைடில் இருக்கும். நீங்கள் இப்போ சப்போஸ் மவுண்ட் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா பிரிட்ஜு கீழே ரைட் சைடில் வரும். இல்லை நீங்கள் பீச்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். அதாவது ரைட் ஆப்போசிட் டு சவேரா அண்ட் வுட்லேண்ட் ஹோட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து டேங்கி சீஸ் அண்ட் ஹெர்பல் இன்ஃப்யூஸ்டு சிக்கன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃபு அப்புறம் ஃபுல்லுன்னு இருக்குது. ஸோ ஹாஃப் சிக்கன் ஆர்டர் பண்ணிங்கன்னா 450 ப்ளஸ் டேக்ஸ். இப்போ ஃபுல் சிக்கன் ஆர்டர் பண்ணிங்கன்னா 830 ப்ளஸ் டேக்ஸ். இது வந்து டோவோவோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் இது. ஸோ இது ஒன்று டேங்கி சிக்கன் டேங்கி சீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சில்லி பெப்பரி இன்ஃப்யூஸ்டு சிக்கன், இதுவும் சேம் ரேட்டு தான். ஸோ இது ரெண்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்ஸு. இது இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து ஸ்டார்டர்ஸ் இருக்குது. ஸ்டார்டர்ஸ் உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் சீஸ் ஸ்லாப், இந்தியன் சீஸ், ஜாப்பனீஸ் சீஸ், மஷ்ரூம் பைட்ஸ் அப்படின்ட்டு நிறையா இருக்குது. இப்போ சாலட்ஸ் பார்த்தீங்கன்னா கேசர் சாலட், வெஜ்ஜி டிலைட், அது மாதிரி சாலட்ஸும் இருக்குது. இப்போ பர்கர் பார்த்தீங்கன்னா மேக் அண்ட் சீஸ் பர்கர் இருக்குது, வெகன் பர்கர் இருக்குது, ஒரிஜினல் கார்மெண்ட் பர்கர் இருக்குது, பன் இருக்குது. அப்புறம் சிக்கன் ஹெம்சாக் பர்கர் இருக்குது. ஸோ பர்கர்லேயே அது இருக்குது. உங்களுக்கு காம்பேக்ட் பர்கர் வேணும்னாலும் வெஜ் பர்கர் அதுவும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஸ்டீக், சிக்கன் ஸ்டீக், ஃபிஷ் ஸ்டீக், லேம் ஸ்டீக்னு ரைஸ் ஐட்டம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் இருக்குது. அதாவது லோ கிராப் அண்ட் ஃபிஷ் அதுவும் இருக்குது. உங்களுக்கு பீவரேஜஸ் வேணும்னா உங்களுக்கு கெஃபே இருக்குது, கேப்பச்சினோ, இந்தியன் லாட்டே, நிறைய இந்தியன் பீவரேஜஸும் இருக்குது உங்களுக்கு அங்கே. அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கோகோ, டயட் ஃபேண்டா எல்லாம் அதுவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இது ஒரு இன்ஃப்யூஸ் சிக்கன்னா வெறும் சிக்கன் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்டாரண்ட் ஏற்ற மாதிரி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி இன்ஃப்யூஸ் சிக்கன் தான் அவங்களுக்கு அங்கே. ஸோ உங்களுக்கு டெசர்ட்டு, கேக்கு எல்லாமே இருக்காங்க. ஸோ உங்களுக்காக நான் வந்து ஃபுல் மெனு கார்டு வித் ரேட் வந்து என்னோட எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த இன்ஃப்யூஸ் சிக்கன் சொல்கிறாங்களே, என்ன எதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இன்ஃப்யூஸ் சிக்கன்ன்றது இந்த ப்ராசஸே இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இந்த இன்ஃப்யூஸ்டுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து ஹெர்பல் இந்த மசாலாஸ்லாம் நம்ம நார்மலாக வந்து மேலே தான் போடுவோம் இல்லையா. ஆனால் இது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிக்கனுக்குள்ளவே அதை இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி இங்கே. ஸோ இந்த சிக்கனை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி, அதாவது அந்த மசாலாஸை போட்டு அதை வந்து ஒரு 24 hours வந்து அது மினிமம் 24 hours வந்து அது மேரினேட் பண்ணிடணுன்றாங்க. மேரினேட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அதாவது மேரினேட்னா ஊற வச்சுருக்கணுன்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளுக்கு டேபிளுக்கு சர்விங்க்கே வரும்ன்ற சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 95% to 100% வந்து அவங்க குக் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதை டேபிளில் வந்து நம்ம இப்போ இந்த பார்பிக்யூ மாதிரி டேபிளில் வந்து லைட்டாக அந்த ஹீட் பண்ணுவாங்க அதை சிக்கனை. ஸோ நம்ம டேபிளே எடுத்து வந்து அதை நம்ம கண்ணு முன்னாடியே ஹீட் பண்ணுவாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் தெரியும், அதை ஹீட் பண்ணுறாங்க பாருங்கள். சிக்கன் எப்படி ஹீட் பண்ணுறாங்க பாருங்கள். அதை ஹீட் பண்ணும்போது அப்படியே அதில் இருக்கிற ஃபேட், அந்த ஆயிலெலாம் வந்து அப்படியே கீழே போகும். இப்போ நீங்கள் அதை கட் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த ஆயில், ஜூஸி, அந்த ஃப்ளெஷ்ஷு, அது உள்ள மேக்னேட் பண்ணியிருக்கிற வந்து அந்த ஃப்ளேவர்ஸு எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. வாங்க நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலாம்.
creamy hot chocolate. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.